ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 4 ஃபீட் டேங்கில் உள்ள ஹேண்ட்மேட் ஃபில்டர் தான் வாஷ் பண்ண போகிறோம். அப்படி இந்த ஃபில்டரில் என்ன தான் பண்ணுறீங்கன்னு வீடியோவில் ஷேர் பண்ணிருக்கேன். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காம ஃபுல்லாக பாருங்கள். ஃபில்டரோட டாப் லேயரில் நான் பிளாக் ஸ்பாஞ்ச் தான் வச்சுருக்கேன். இதில் வந்து பெரிய ஹோல்ஸ் இருக்கனால இது திக்கான மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ணும். அடுத்த லேயரில் லாவா ராக்ஸும் செராமிக் ரிங்ஸ் போட்டிருக்கேன், அது வெயிட்டுக்காக போட்டிருக்கேன். ராக்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் தேர்ட் லேயராக 1 டைம் யூஸ் ஒயிட் ஸ்பாஞ்ச் தான் போட்டிருக்கேன். இது நார்மலாகவே எல்லா அக்வேரியம் ஷாப்லேயும் கிடைக்கும். இது சிங்கிள் டைம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் நான் நினச்ச அளவுக்கு டஸ்ட் அடையாதனால இதை நான் ரீயூஸ் பண்ண போகிறேன். 4th and 5th லேயராக 2 பெரிய ஒயிட் ஸ்பாஞ்சு தான் போட்டிருக்கேன். இந்த ஸ்பாஞ்சு கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், அதனால் ரீயூஸ் பண்ணலாம். அடுத்து தான் நான் 1 டைம் யூஸ் ஒயிட் ஸ்பாஞ்சு தான் போட்டேன். இதோட மிச்சத்தை தான் நான் தேர்ட் லேயரில் போட்டிருந்தேன். எடுக்க எல்லா லேயர்லையுமே டஸ்ட் அடைஞ்சிருந்துச்சு. அதனால் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டு திரும்பி ரீயூஸ் பண்ண போகிறேன். அடுத்த லேயரில் நான் க்ரீன் ஸ்பாஞ்ச் தான் யூஸ் பண்ணிருக்கேன். எனக்கு வேறு பீஸ் கிடைக்கல, அதனால் இப்போதைக்கு தான் யூஸ் பண்ணுறேன். லாஸ்ட் லேயராக நான் பிளாக் ஸ்பாஞ்ச் தான் போட்டிருக்கேன். இது ஃபஸ்ட் லேயரில் இந்த பிளாக் ஸ்பாஞ்சை விட இதோட ஹோல்ஸ் வந்து ரொம்பவே மைன்யூட்டாக இருக்கும். அதனால் சின்ன டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் கூட ஈஸியாக ஸ்டோர் பண்ணும். அடுத்த லேயரில் நான் ஒரு டிவைடர் தான் வச்சுருக்கேன். இது எதுக்காகனா, நார்மலாக ஸ்டோன்ஸுக்கு மேலே ஸ்பாஞ்சஸ் ஈவனாக இருக்குது, அதனால் ஈவனாக இருக்கிறதுக்காக தான் நான் இந்த ஒரு டிவைடர் யூஸ் பண்ணிருக்கேன். ஃபைனலாக இதில் செராமிக் ரிங்ஸும் கொஞ்சம் லாவா ராக்ஸும் இருக்கும். லாஸ்ட் லேயரில் நான் எல்லோ பாக்டீரியல் ரிங் தான் யூஸ் பண்ணிருக்கேன். நார்மலாக எல்லா ஃபில்டர் மீடியாஸோட இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஃபைனலாக எல்லா ஸ்பாஞ்சஸையும் மீடியாவும் வாஷ் பண்ணிட்டேன். இனி இதை ரீஅரேஞ்ச் பண்ணால் போதும். நான் இந்த ஃபில்டரை வச்சு 2 months ஆச்சு. இப்போ தான் நான் இதை வாஷ் பண்ணுறேன். நினச்ச அளவுக்கு டஸ்ட் அடையாதனால நான் இந்த ஸ்பாஞ்சஸை ரீயூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் லேயரில் எல்லோ பாக்டீரியல் ரிங்ஸும் லாவா ராக்ஸையும் வச்சுட்டேன். அதுக்கு மேலே டிவைடர் வச்சுட்டு பிளாக் ஸ்பாஞ்ச் தான் வச்சேன். என்றைக்குமே நம்ம ரீயூசபிள் பண்ணக்கூடிய ஸ்பாஞ்சஸை பாட்டமில் தான் வைக்கணும். அப்போ தான் மற்றதை டிஸ்போஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். அடுத்த லேயரில் க்ரீன் ஸ்பாஞ்ச் தான் யூஸ் பண்ணேன். எனக்கு இதில் வேறு பீஸ் கிடைக்கல, அதனால் ஒயிட் ஸ்பாஞ்ச் வச்சு மேனேஜ் பண்ணிட்டேன். அடுத்ததாக ரீயூசபிள் ஒயிட் ஸ்பாஞ்செல்லாம் பாட்டமில் வச்சுட்டு மற்ற ஒயிட் ஸ்பாஞ்செல்லாம் டாப்பில் வச்சுட்டேன். ஸ்பாஞ்சஸ் எல்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வாஷ் பண்ணேன். இதுக்கு மேலே ஃபோர்ஸ் கொடுத்து டேமேஜ் பண்ண விரும்பலை. அதுக்கு மேலே லாவா ராக்ஸும் செராமிக் ரிங்ஸ் போட்டு கவர் பண்ணிட்டேன். ஃபைனலாக ரொம்ப பெரிய ஹோல்ஸ் இருக்க ரீயூசபிள் பிளாக் ஸ்பாஞ்ச் தான் யூஸ் பண்ணேன். இது ரொம்ப திக்கான பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் டாப்லேயே ஸ்டோர் பண்ணும். அதில் இதை மட்டும் அடிக்கடி எடுத்து வாஷ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஃபைனலாக நம்ம ஃபில்டர் க்ளோஸ் பண்ணி ரெடி ஆகிட்டு ஃபஸ்ட் இருந்தோட வாட்டர் ஃப்ளோ எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இனிமேல் ஒரு 2 மாதத்துக்கு எந்த ஒரு தொல்லையும் இல்லை. வீக்லி ஒன்ஸ் 20% வாட்டர் சேஞ்ச் பண்ணாலே போதும். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, ஏன் ஃபில்டர் டேங்கோட டாப்பில் வச்சுக்க பார்க்க அசிங்கமாக இல்லைன்னு கேட்டிருக்கீங்க. இந்த ஸ்டாண்டு செய்ய கொடுக்கும்போது ஃபில்டர் வைக்கிற ஸ்பேஸ் இதோ இங்கே தான் இருக்குது. பாட்டமில் ஃபில்டர் வைக்கிறனால அதுக்குள்ள வாட்டர் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அதனால கேப் அடிக்கடி ஓப்பன் ஆகி வாட்டர் லீக் ஆச்சு. அதனால நீங்கள் தனியாக ஃபில்டர் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் எடுத்திருக்க மெட்டீரியலில் கேப் ரொம்ப டைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதனால வேறு வழி இல்லாதனால தான் நான் டேங்கோட டாப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சம் பார்க்க வியர்டாக தான் இருக்குது, அதனால் ஃப்யூச்சரில் வேறு பிளான் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.